Hi everyone. In the video la peacock feather stitch type 3 பார்க்கலாம். Thank you for subscribing this channel. For basic videos, advanced videos பார்க்கிறதுக்கு இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற fashion trend name click பண்ணுங்க. சேனலுக்குள்ள playlistல learn ஆரி embroidery தமிழ் இங்கிலீஷ் and advanced tutorials பார்த்து practice பண்ணுங்க. Thank you for subscribing this channel. So first centerல ஒரு குந்தன் stone stick பண்ணிக்கிறேன். First I am stitching kundan stone with the glue in the center. Next I had drawn a simple outline. I am going to fill this peacock feather stitch with a long and short stitch. I am starting from the center and go to complete first the left side and the right side. So after this I am going to give the other long and short stitch with a yellow color thread. So for that also I am going to start from the center. So it's depend upon our wish. We can start either from the base and we can complete from the base to the other side. Otherwise we can start from the center. We can complete one side and the other side. So first இன்னைக்கு வந்து peacock feather stitch third typeல first kundan stone வந்து ஒரு stick பண்ணிட்டு சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு லேயர் லைன் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து அந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சில் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சும் செகண்ட் அது லைனில் வந்து அந்த லாங்கர் ஸ்டிச்சும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வந்து கீழேருந்து ஒரு பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக அந்த லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு கூட கம்ப்ளீட் பண்ணலாம். நான் வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஒரு லெஃப்ட் சைடு முடிச்சுட்டு அண்ட் தென் ரைட் சைடு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு ஸ்டிச் ரெண்டு லேயரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து க்ரீன் கலர் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். ஸோ இதே தான் அடுத்ததில் வந்து எல்லோ கலர் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் சேம் ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ தென் லாஸ்ட்டில் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து குந்தன் ஸ்டோன் சுற்றி வந்து ஒரு லைன் பீட் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடுக்கு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அவுட்லைனுக்கான அந்த க்ரீன் கலர் த்ரெட் வச்சு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லோ கலர் ஸ்டிச் பண்ண போகிறேன். சேம் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். ஸோ இது கரெக்டாக குந்தன் ஸ்டோன் பக்கத்தில் இருந்து அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டிச் வந்து க்ரீன் கலர்லேருந்தும் தென் அதுக்கு கீழே ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு நடுவில் வந்து இந்த ஸ்டிச் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அந்த லாங் ஃபஸ்ட்டு க்ரீன் கலருடைய ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் வந்து இந்த எல்லோ கலர் வர மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். Now I am stitching yellow color silk thread from the center. I am stitching it in between the green color threads. So with the yellow color thread I am stitching long and short stitch. I am going to complete one side
I'm going to start from the center. I'm going to complete the other side. Light color thread will be very delicate than the dark color threads. So when you are using the light color threads, just handle it softly. So dark color threads விட எப்போவுமே லைட் கலர் த்ரெட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டெலிகேட்டாக இருக்கும். நம்ம சீக்கிரம் கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த த்ரெட்ஸ் வரும்போது கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். டார்க்கை விட எல்லா லைட்டுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இழுத்த வந்து கட் ஆகிற மாதிரி இருக்கும். At last, I am giving outline with the beads near the kundan stone. Lastல kundan stones சுற்றி நம்ம வந்து sugar bead stitch பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இது வரைக்கும் 3 ஸ்டிச்சஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எம்போஸ் லோட் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம்.